Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாலினை பார்த்தது, வைகோவை பார்த்தது நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியை போய் பார்க்கல. நீங்க சீமான கூட போய் பாக்குறீங்க. கொடி பறக்குது, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆதரவாக பேசியவர் எடப்பாடி. அப்ப நீங்க எடப்பாடியை ஒதுக்குறீங்க, என்ன காரணம்? அப்போ உங்களுடைய ஆசையோடு தான் நாங்க கட்சி உடையுதா? இப்ப திமுக கூட்டணியில் இருப்பவர்களுடைய வேல்யூ இல்லையா? 8 எம்எல்ஏ முக்கியத்துவம் குறைந்துவிடும். காங்கிரசும் தனித்து விடப்படும். காங்கிரஸ் இப்ப திமுக கூட்டணிக்கு வர முடியாது. இன்னைக்கு உதயநிதி பேசுறது ரொம்ப நுணுக்கமான பேச்சு. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சனாதானம் உள்ளே இங்கு நுழைந்து விடாமல் இருப்பதற்கு நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும். பாஜக ஆதரவை பெற்றாதீங்க, உங்க ஆட்சிக்கு நாங்க கூட இருக்கோம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக உடையும், அதாவது வெற்றி பெறல அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக கண்டிப்பாக உடையும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. நீங்களும் ஏற்கனவே நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி சிவி சண்முகம் இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்கும்பொழுது வேலுமணியை தலைவராக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுக்க போகிறோம் சபாநாயகர்கிட்ட அப்படின்லாம் சொன்னாங்க. எடப்பாடி நேற்று சட்டமன்ற நிகழ்வுகள் முடிந்து கொண்டு வெளியில் வரும்போது அதிமுகவில் பிளவா அப்படிங்கிறது சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். என்ன நடக்குது அதிமுகவில்? அவர் சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறார், எதனால் அப்படின்லாம். இது உண்மையிலுமே அந்த மாதிரியா? அதாவது திமுக என்ன முதல்வராக இருக்கிற மாதிரி விரும்புது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அதிமுக எப்போவுமே எதிரி தான் அப்படின்னு சிவி சண்முகம் சொல்கிறார். இது ஏற்றுக்க முடியாது நாங்கள் சொன்னோம், ஆனால் அவர் மனசில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலுமே அந்த மாதிரி தானா, இல்லை டெல்லி அஜெண்டாவா? இது எப்படி பார்க்குறீங்க? உடைச்சு பேசுவோமே. இந்த தாவேக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவியதை பார்த்தோம். சொல்லப்போனால் இந்த செய்தியை அதிகமாக பரப்பியவர்கள் தாவேகாவினர் தான். தாவேகாவுடைய ஐடி விங்கு தான். எதிரிகளாக இருப்பவர்கள் பரப்புகிறாங்க. ஒரு பக்கம் ஜோதிமணி போன்றவர்களெல்லாம் எதிரிக்கு எதிரி நண்பனாக இருக்கலாம், எதிரியும் நண்பனாக இருப்பானா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ இவர்கள் தான் அந்த செய்தியை பரப்புனாங்க. அந்த செய்தி தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியதெல்லாம் உண்மைதான். ஆனால் திமுகவோ அதிமுக தலைமையோ இதை உறுதிப்படுத்தலை, ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இதை பற்றி பேசவே இல்லை. இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது வேறு விஷயம் ஒன்று. அதன் முன்பு ஒரு 5 நாட்கள் மிகப்பெரிய போராட்டம் தாவேக ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைப்பதற்கே 5 நாள் ஆச்சு. ஆளுநரை போய் பார்த்தாரு, மெஜாரிட்டி இல்லை, யார் ஆதரவு கொடுக்குறதுன்னு தெரியல. பல்வேறு சிக்கலுக்கு இடையில் விஜய் ஆட்சி அமைச்சார். இன்றைக்கி சட்டமன்றம் 2வது நாள். நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று அந்த பிளவு ஏற்படுறது ஒரு வெளிப்படையாக தெரிஞ்சுது. சிவி சண்முகம் ஒரு கடிதத்தை தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் கொடுத்ததை பார்த்தோம். எனக்கு 30 பேர் கொண்ட ஆதரவு இருக்கிறதுனால நீங்கள் வேலுமணி அவர்களை எங்களுடைய கட்சி தலைவராக நீங்கள் அங்கே அங்கீகரிக்கணும், சட்டமன்ற தலைவராக அங்கீகரிக்கணும். அப்பொழுதே நம்ம பேசிட்டோம் அதிமுக கிட்டத்தட்ட உடையுது அப்படின்னு. ஆனால் இப்போ சொல்கிறாரு 2வது நாளுக்கு அப்புறம் இதுக்கு தான் நாங்கள் பிரிஞ்சோம், உடையிறோம் அப்படின்னு. உண்மையிலே அதிமுக இதுபோல் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்திருந்தால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே சிவி சண்முகம் இந்த பிரச்சனையை பேசி உடைஞ்சிருக்கணும். அப்போ யாரும் பேசலை. நியாயப்படி பார்த்தா இந்த ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் விலகுறோம், அப்பொழுதே நாங்கள் கடிதம் கொடுக்க போகிறோம் இப்படிலாம் பேசியிருந்தா அதில் ஒரு நம்பகத்தன்மை வந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அமமுகவை சார்ந்த எம்எல்ஏ காமராஜ் அவர் கடிதம் கொடுக்காதது, அது ஏஐன்னு சொன்னது, அவர் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னது, இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடக்கும்போது கூட சண்முகம் போன்றவர்கள் அமைதியாக திறந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க, விசிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு 2 நாள் டைம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுத்துட்டு ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் ஆதரவு கொடுக்குறாங்க. இவ்வளவு சம்பவம் நடக்குது இல்லை? அப்போ இவ்வளவு சம்பவம் நடக்கும் பொழுது நீங்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் யாரும் வாயை திறக்கல. ஒன்று. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார், நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. எடுத்தோடனே சொன்னார், நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். அப்போ அப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அப்போ
நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் இருந்தால் சிவி சண்முகம் அப்பொழுதே பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்கலாம், நாங்கள் தனி அணியாக பிரிய போகிறோன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு இப்போ போய் சொல்கிறாருன்னா என்ன காரணம்? முக்கியமாக இப்போ 13ஆம் தேதி ஆளுநர் ஒரு டெட்லைன் கொடுத்துருக்கார். பொதுவாக ஆளுநர் ஒரு ஆட்சி அமைச்சிட்டு உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 1 வாரத்திலிருந்து 2 வார காலம் கொடுப்பது வழக்கம், நடைமுறை. ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி கொடுக்கல. விஜய் அவர்களுக்கு 3 நாட்கள், அதாவது 13ஆம் தேதி 4 நாட்கள் நினைக்கிறேன், 13ஆம் தேதி உங்களுடைய ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கணும். ஆளுநர் அப்பொழுது சட்டமன்றம் வர இருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து ஆதரவு எம்எல்ஏக்கள் 118 பேரை நீங்கள் வந்து ஆதரவு என்பதை நீங்கள் ஆளுநர் முன்பாக சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். இப்போ எத்தனை பேர் ஆதரவு இருக்குது? 120 பேர் ஆதரவு இருக்குது. ஏன்னா முஸ்லீம் லீக் உடைய கட்சியை சேர்த்து 120 பேர் ஆதரவு இருக்குது. இப்போ மெஜாரிட்டியாக இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலையில், கிட்டத்தட்ட திமுகவுடைய அனுசரணையோடு இன்றைக்கி ஆட்சி இருக்கின்ற சூழ்நிலையில் கவனித்து பாருங்கள், இன்றைக்கும் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்து தான் இன்றைக்கி விஜயுடைய ஆட்சி இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும். அதனால தான் அந்த நடைமுறையில் இருக்கின்ற வழக்கமான மரபுகளை தாண்டி இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாலினை பார்த்தது, வைகோவை பார்த்தது, எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கின்ற மற்றவர்களை பார்த்தது, அதிமுகவை தவிர. நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியை போய் பார்க்கல. நீங்கள் சீமானை கூட போய் பார்க்குறீங்க, சீமானுக்கு எம்எல்ஏ கூட கிடையாது. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரையும் போய் பார்க்குறோன்னா சீமான் கட்சியில் எம்எல்ஏ கூட கிடையாது, ஆனால் அவரையும் போய் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் எடப்பாடி வீட்டுக்கு போகல. அஃப்கோர்ஸ் பாஜகவை பார்க்கல, நீங்கள் பாஜக எங்களுக்கு எதிரின்னு சொல்லி அதை காமிக்க நினைக்கிறீங்க, அது ஓகே. ஆனால் எடப்பாடி உங்களை வந்து திமுகவை நீங்கள் விமர்சித்த அளவுக்கு அதிமுகவை நீங்கள் விமர்சிக்காத ஆள். இன்னும் சொல்ல போனால் கொடி பறக்குது, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆதரவாக பேசியவர் எடப்பாடி. அப்போ நீங்கள் எடப்பாடியை ஒதுக்குறீங்க, என்ன காரணம்? அப்போ உங்களுடைய ஆசையோடு தான் நாங்கள் கட்சி உடையுதா? இந்த கேள்வி வருது இல்லை? இப்போ 10 தோல்வி அடைந்த அதிமுகங்க திருப்பி தோல்வி அடைந்தால் அதிமுக உடைன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். இதே அரங்கத்தில் நீங்களும் நானுமே பேசியிருக்கோம். 11வது தோல்வியை அதிமுக தாங்காது, உடையும். அப்போ இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய தோல்வி அடைந்து 3வது கட்சியாக இருக்கிறது. அங்கே உடையினா எப்படி உடையுது பாருங்க, சரிபாதியாக உடையல. கரெக்டாக 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கமும் 17 சட்டமன்றங்கள் ஒரு பக்கமும் உடையுது. இது எதாச்சியாக நடந்ததா நான் கேட்குறேன். ஏன்னா 3/2 மடங்கு எம்எல்ஏக்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் உங்களுக்கு இந்த கட்சி தாவல் சட்டம் அப்ளிகபிள் ஆகாது. இப்போ 47 பேர் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போ 3/2 மடங்கு என்பது 30 பேர். சரியாக 3/2 மடங்கு வேலுமணியை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் கடிதம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கட்சி தாவல் சட்டம் இவர்களை ஒன்றும் செய்யாது. இப்பொழுது வந்து இன்னொரு கேள்வி இருக்கிறது. என்ன வர்றாங்க, இந்த 30 பேரும் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருப்பவர்களுடைய வேல்யூ இல்லையா? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கின்ற 8 எம்எல்ஏக்களுடைய முக்கியத்துவம் குறைந்து விடும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்க முடியாது இல்லை? நான் என்ன கேட்குறேன், இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் பாருங்கள், முக்கியமானது. நேரு ஸ்டேடியத்தில் ஆளுநர் அர்லேக்கர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்த போது உங்களுக்கு என்ன ஒலித்தது? தேசிய கீதத்துக்கு பதிலாக வந்தே மாதரம் ஒலித்தது. வந்தே மாதத்திற்கு அப்புறம் தேசிய நேஷனல் அந்தம் ஒலித்தது. கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்து. அதை முடுக்கி வைக்கும் போது அதுவும் இல்லை. ஆளுநர் மாளிகையில் தற்காலிக சபாநாயகருடைய பதவியேற்பு விழாவில் இதே மாதிரி நடந்தது. இப்போ என்ன செஞ்சாங்க? இடதுசாரிகளிலிருந்து விசிகாலிருந்து எல்லோருமே குரல் கொடுத்தாங்க, இது தப்பு, செய்ய மாட்டோம். உடனே என்ன செஞ்சாங்க? ஆதவர்ஜன் என்ன சொன்னார்? இது போன்ற நடைமுறை நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு, சொன்னார்ல. அதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லைன்ற. ஆளுநர் 13ஆம் தேதி இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும் பொழுது சட்டமன்றத்தில் இந்த நிலை மாற்றப்படவில்லை என்றால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க, இந்த ஆதரவு எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை வெளியேற்றிக்குவாங்க. 30 பேரும் அதிமுகவிலிருந்து பிரிந்து வருகிறவர்கள் ஆதரவு கொடுக்க போகிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்பொழுது வந்து விஜய்க்கு வந்து இவர்கள் 8 பேருடைய ஆதரவு தேவையில்லை. அந்த 30 பேர் வந்துட்டாங்கன்னா இந்த நெருக்கடி தேவையில்லை. எனக்கு வந்து எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கின்ற அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் இந்த வந்தே மாதரம்
பாடியதற்கு என்ன எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவு கொடுக்காமல் இருக்க போகிறாங்களா? இல்லை. நமக்கும் முன்னால் இருந்த ஆளுநர் RN ரவிக்கு உள்ள பஞ்சாயமே இதுதானே. இப்போ இந்த 30 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் ஆதரவே தேவையில்லைங்க. இன்னைக்கு காங்கிரஸே தனித்து விடப்படுகிறது. இப்போ நீங்கள் காங்கிரஸுக்கு ஏன் இன்ன வரைக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி வந்தார்ல நேரு ஸ்டேடியத்தில். ராகுல் காந்தி தான் சீஃப் கெஸ்ட், ஒன்லி ஒன் சீஃப் கெஸ்ட். டெல்லியிலேருந்து அதுக்குன்னு வந்தார். குறைந்தபட்சம் ராகுல் காந்தி வந்துட்டாரு, காங்கிரஸில் ஒருத்தருக்காவது ஒரு அமைச்சர் பதவியை கொடுப்போன்னு அவரை சந்தோஷப்படுத்துவோம். இது ஒரு கூட்டணி ஆட்சி, அகில இந்தியா ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொடுக்கல. அப்போ இப்பொழுதும் இப்போ நீங்கள் அமைச்சர் எண்ணிக்கையை கூட்டும் பொழுது காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையங்க. இந்த 30 பேர் வந்துட்டாங்கன்னா காங்கிரஸும் தனித்து விடப்படும். காங்கிரஸ் இப்போ திமுக கூட்டணிக்கு வர முடியாது. காங்கிரஸுடைய வேல்யூ முடிஞ்சு போச்சு. இப்போ அதிமுக 30 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த வருகின்றவர்கள் 5லேருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராவாங்கல்ல. SP வேலுமணி அமைச்சராகலாம், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அமைச்சராகலாம், CV சண்முகம் அமைச்சராகலாம். இப்போ இவர்கள்லாம் அமைச்சராகலாமே. ஏற்கனவே இவர்கள்லாம் செங்கோட்டையனோட தொடர்பில் இருக்காங்க. ஒருவேளை தாவேக்கா இவங்களை சேர்த்துக்கிறாங்கன்னு வைங்க. அவர் இத்தனைலாம் பேசிட்டு வந்தார்ல, திமுக தீய சக்தி, தாவேக்கா தூய சக்தி, இந்த தூய சக்தி ஆட்சி தான் நடக்கும், நான் தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்ய விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார்ல. இந்த அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. தீய சக்தி வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கலையா? அப்போ ஸ்டாலின் தூய சக்தி ஆகிட்டாரா? கேட்குறேன். உதயநிதியோட கட்டு தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டாங்களே, அப்போ இதுவெல்லாம் தூய சக்தியாக மாறிட்டாங்களா? இன்னொரு செய்தி வருது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த வருகின்ற 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் இணைந்தால் அவர்கள் விசில் சின்னத்தில் போட்டியிடட்டும் இடைத்தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா 30 பேர் வெளியே ஆதரவு என்று தெரிவித்தாலும் உங்களை அதிமுகவாக தான் ஏற்றுக்க முடியும், அல்லது கட்சி சாராதவர்கள்னு ஏற்றுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கட்சி தாவல் சட்டம் அப்ளிகபிள் ஆகாது. இவர்களெல்லாம் கட்சி சாராதவர்கள் அப்படின்னு ஏற்றுக்கலாம். அது ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் 2 சாய்ஸ் தான் இருக்குது விஜய்க்கு. ஒன்று, இந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்களும், திமுக கூட்டணியில் இருக்கிற 8 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றுக்கொண்டால் இந்த 30 பேர் ஆதரவு கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் கூட தேவையில்லை. ஆதரவு பெறவில்லை என்றால் இந்த 30 பேரும் அமைச்சர் பதவி கேட்டாங்கன்னா, 30 பேருக்குள்ள அமைச்சரவையில் பங்கு கேட்டாங்கன்னா, நீங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்தியுங்கள், இடைத்தேர்தலை சந்தியுங்கள் சொல்லிட்டு 30 பேரும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விசில் சின்னத்தில் போட்டிட்டா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். அப்பொழுது விஜய்க்கு அமைச்சராக அவர்களை ஆக்குவதில் என்ன தயக்கம் இருக்க போகுது? இப்போ ஒரு வேற சின்னத்தில் அவங்கள அமைச்சராக்குறது சிக்கல் இருக்கு. ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். ஆனால் இடைத்தேர்தலை சந்தித்து அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் விஜய்க்கு அது சிக்கல் இல்லையே. யாரை வேண்டுமானாலும் ஆட்சி கொடுத்துக்கலாம், அவர்கள் போக முடியாது. அப்பொழுது 3/2 பங்கு எண்ணிக்கை வரும்போது இவர்கள் இன்னொரு கட்சிக்கே போக முடியாது. ஒரு கண்ட்ரோல் கிடைச்சிடும். ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நமக்கு புரியுது. அதிமுக எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் உயிர் கொடுக்கப்பட்டு நீண்ட நெடிய ஆட்சியை தமிழ்நாட்டில் செய்து வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இறுதி காலத்தில் இருக்கிறது. எடப்பாடியோடு அதனுடைய எறா முடிந்து விட்டது. அப்படி தான் பார்க்குறேன். இன்றைக்கி 17 பேர் ஆதரவுங்க, சுருங்கி விட்டதுங்க எடப்பாடியுடைய சாம்ராஜ்யம். இன்றைக்கி சின்னம் முடக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 30 பேரும் சொல்லுவாங்கல்ல. இன்றைக்கி அதிமுகவுடைய பைலா பிரகாரம் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை பொறுத்து தான் உங்களுக்கு கட்சி, அவங்க பைலா. ஏன்னால் அவர்கள் தொண்டர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் கட்சி. இப்போ தொண்டர்கள் எண்ணிக்கை எதன் அடிப்படையில் வரும்? எம்எல்ஏக்கள் அடிப்படையில் தானேங்க. இப்போ 30 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் கட்சி போகும். இன்றைக்கி கேஸ் போடுவாங்க. முதலாக என்ன நடக்கும்? அதிமுகவுடைய சின்னம் முடக்கப்படும். இன்றைக்கி அதிமுக பிளவுபட்டு நிற்கும். அதிமுக எடப்பாடி பிரிவு, அதிமுக வேலுமணி பிரிவுன்னு பிரியும். எளிதாக ஆட்சி விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க. எனக்கு தெரிந்து விஜயுடைய ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பில்லை. நம்ம நினைக்கிறோம்ல, இந்த 8 பேர் இப்போ நிர்பந்தம் பண்ணுவாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எப்போ வேணாலும் விஜயை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இனி அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை.
எப்படி இருக்குன்னா, இந்த 30 பேரும் யார்? இந்த கட்சியை உடைப்பதற்கு இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் யார்? இதுதான் முக்கியமானது. இப்போ என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி தான் உண்மையான அதிமுக, இந்த 30 பேரும் அமித்ஷா சொல்லி பிரிகிறாங்க. அவ்வளோ அது நமக்கு இப்போ பேச்சு இல்லை, அவர்களே வெளிப்படையாக சொன்னால் தான். இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, திமுக அதிமுக கூட்டணி வந்ததுனால தான் நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு என்றால் அது இப்போ காலம் கடந்து போனதுக்கப்புறம் சொல்கிறது நியாயம் இல்லை. நீங்கள் அப்போவே அதை செஞ்சுருக்கணும். அதை ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். ஆனால் விஜய்க்கு என்ன ஒரு வாய்ப்பு என்றால், இப்போ திமுக கூட்டணியை நம்பி நம்ம இனிமேல் ஆட்சி இல்லை, நமக்கு இன்னும் ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு விஜய் நகர்ந்துட்டார். அதிமுக சொன்னீங்க, அதிமுக கூட்டணியில் இருந்த இன்னொரு கட்சி பாஜக 27 இடங்கள் வாங்குச்சு, காங்கிரஸ் தான் 28 வாங்குச்சு. அவங்க 28 வாங்கி 5 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இவங்க 27 வாங்கி எத்தனை ஜெயிச்சிருக்காங்க? ஒன்று ஜெயிச்சிருக்கிறாங்க ஊட்டியில். அவங்க பாஜக என்ன செய்யும்? இல்லைங்க, பாஜகவுடைய குறிக்கோள் என்னவா இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றணும் முதல் குறிக்கோள். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியை அகற்றணும். இதுதான் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்காக இருந்தது. காரணம், இந்த 2 பேர் தான் பெரிய குடைச்சலை மோடி அரசாங்கத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மேற்கு வங்காளத்தில் ஆட்சி அமைச்சிட்டாங்க, முடிஞ்சது. தமிழ்நாட்டில் அவங்க நேரடியாக ஆட்சி அமைக்க முடியல. காரணம், அதிமுக வலிமையாக இல்லை, பாஜக சேர்ந்தால் ஓரளவுக்கு இடங்களை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க திட்டமாக இருந்தது. அதற்கு இன்றைக்கி ஒரு மாற்று சக்தியாக விஜயை வளர்ந்து வருவதை அவங்க விரும்பினாங்க. இன்றைக்கி விஜய் மூலமாக திமுக ஆட்சி அகற்றப்பட்டிருக்கிறது ஒன்று. இப்போ என்ன பிரதான ஒரு விஷயம்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நம்ம வீழ்ந்தாலும் பாஜக உள்ளே வந்து விடக்கூடாது என்று திமுக விரும்புகிறாங்க. மாநில நலன் சார்ந்து யோசித்தால் திமுக விஜயுடைய ஆட்சியை நடக்கட்டும்னு நினைக்கிறாங்க. பாஜக உள்ள வர வேண்டாம், நம்மளுடைய அனுசரணையோடு ஆட்சி நடக்கட்டும், பாஜகவுடைய திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உள்ளே வந்துடக்கூடாது, இருமொழி கொள்கை இருக்கட்டும், மும்மொழி கொள்கை வந்துடக்கூடாது, டீலிமிட்டேஷன் ஆகிடக்கூடாது, பல்வேறு பாஜகவுடைய சனாதன திட்டங்கள் இங்கே வந்து அமுல்படுத்தி விடக்கூடாது. இப்போ கூட இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசுனது பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? சனாதானம் வந்து விடக்கூடாது, அதற்கு வந்து தாவேகாவுடைய ஆட்சி வந்து உறுதுணையாக இருக்குன்னு சொன்னாரா? என்ன காரணம்? அது ரொம்ப இன்னைக்கு உதயநிதி பேசுறது ரொம்ப நுணுக்கமான பேச்சு. நீங்கள் வந்து அவரும் விஜய் அவர்களும் சபாநாயகரெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா லயலா காலேஜில் படித்தோம்னு சொன்னதெல்லாம் ஒரு நட்பின் அடிப்படையில் வச்சுக்கோங்க. ஆனால் முக்கியமாக சொன்னது ரொம்ப வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, சனாதானம் உள்ளே இங்கு நுழைந்து விடாமல் இருப்பதற்கு நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஆளுநர் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஆளுநர் வரும்போது கூட இந்த வந்தே மாதரம் ஒழித்து விடக்கூடாது, புரிஞ்சுக்கிங்க, அதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும், எதிர்க்கட்சி வலிமையாக இருக்குது, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களோட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கிறோம், அதனால் எங்கள் குரலை நீங்கள் கேட்கணும், செவிசாய்க்கணும். இது எல்லாமே என்ன அர்த்தம்னா, பாஜக ஆதரவை பெற்றாதீங்க, உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் கூட இருக்கோம், பாஜகவை உள்ள நுழைய விட்டுறாதீங்க ஆளுநர் மூலமாக. அதற்கு முதல் படிதான் மே 13 அன்று இந்த ஃப்ளோர் டெஸ்ட் சமயத்தில் வந்தே மாதரம் பாதெல்லாம் ஒடுக்கி விட்டுறாதீங்க, அவங்களுடைய இயல்பான விஷயங்களை செய்ய விட வேண்டாம் அப்படிங்கிறது சொன்னது. இப்போ இன்னைக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் உடைந்தது என்பது இன்னைக்கு வந்து விஜய்க்கு இன்னொரு கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு. என்னன்னா, அவர் எந்த கேட்டு வேணாலும் போகலாம். ஒன்று, இந்த சனாதனத்துக்கு எதிரான விஷயத்தை திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோடு செயல்படுத்த முடியும். இல்லை என்றால் பாஜகவிற்கு அவர் பணிந்து போகிறார் என்றால் அவர் அதிமுகவில் பிரிந்த 30 எம்எல்ஏக்களை ஆதரவோடு ஆட்சி செய்வார். இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த 30 எம்எல்ஏக்களை ஏற்றுக்கிட்டாருன்னா, இந்த 8 பேரை விலகிட்டாருன்னா அவர் பாஜகவுக்கு நெருங்கி விட்டார். ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் சொல்லுவாங்கல்ல. இல்லை, இதில் நீங்கள் பாஜக நெருங்கி விட்டார்னு நீங்கள் சொல்கிறீங்க. சி சண்முகம் பேசும்போது, எப்போ நாங்கள் வந்து தனியாக வந்துட்டோமோ, இனிமேல் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தேர்தலுக்காக வைக்கப்பட்டது, இனிமேல் எந்த கூட்டணியும் இல்லை, அதிமுக தனியாக நிற்கிது, தனி அணியாக நிற்கிது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சரிதான். இப்போ என்னென்னா, அவர்கள் பாஜகவோடு வந்து நாங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அது தேர்தலோட முடிஞ்சு போச்சுட்டாரு. சரி, ரைட்டு. இப்போ காங்கிரஸ் வெளியே வந்தது மாதிரி பாஜக எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் கடந்த காலங்களில் யாரோடு நெருக்கமாக இருந்தீங்க? இதே சி.வி. சண்முகம்
டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்துட்டு எப்படி பேசிட்டு வந்தாரு. சரி, அதெல்லாம் ரைட், அதான் முடிஞ்சு போச்சுட்டாரு அவரு. திமுக காங்கிரஸ் இல்லையா, அதே போல உடஞ்சு போச்சுட்டாரு. 2021 கூட்டணி வச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தானே வந்தீங்க. எப்படி 2024 போய் சேர்ந்தீங்க? இதே வாய் தானே சொல்லிச்சு. சி வி சண்முகம் சொன்னாரா, இனிமேல் பாஜகவோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, பாஜகவோடு எங்களுக்கு ஒற்றுமில்லை உறவும் இல்லை என்று சி வி சண்முகம் சொன்னாரா இல்லையா? இப்போ சொல்றாங்க, மீண்டும் பிரிகிறாங்க. நம்பகத்தன்மை எப்பொழுது ஏற்படும்? ஒன்னே ஒண்ணுதான் சார், ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை விஜய் எதிர்ப்பதற்கு இவர்கள் பக்கபலமாக எப்பொழுது இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் நம்பகத்தன்மை ஏற்படும். சரியா? அதுக்கு முதல் வேலை வந்தே மாதரம், ரெண்டாவது மும்மொழி கொள்கை. இந்த ரெண்டு விஷயத்திலும் அதிமுகவில் பிரிந்து வந்த இந்த 30 பேரும் இதை விஜய் ஏற்றுக்க கூடாது, வந்தே மாதரம் பாடல் பாடக்கூடாது, இருமொழி கொள்கையில உறுதியா இருக்கணும் அப்படின்னு நின்றாங்கன்னா, டீலிமிட்டேஷன் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நின்றாங்கன்னா அவர்கள் நம்பகத்தன்மையில கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, வந்தே மாதரம் வழக்கம் போல பாடுறாங்க, ஆளுநர் வரும்போதெல்லாம் ஆளுநர் விருப்பத்துக்கு இணைகிறாங்க அப்படின்னு வந்தாங்கன்னா அது நம்பகத்தன்மை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதான் நடக்க போகிறது. இப்போ நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் இந்த பக்கம் வர்றாரா அந்த பக்கம் போறாரா, சனாதனத்தை ஆதரிக்கிறாரா சனாதனத்தை எதிர்க்கிறாரா, பாசிசத்தை ஆதரிக்கிறாரா பாசிசத்தை எதிர்க்கிறாரா, மதவாத அரசியலுக்கு ஆதரவு கொடுக்க முனைகிறாரா எதிர்க்கிறாரா, மாநில சுயாட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறாரா எதிர்க்கிறாரா, இதுவரை 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த அந்த பேட்டர்ன்ல ஒர்க் பண்றாரா, வேலை பார்க்க போறாரா, இல்லை ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து குரல் கொடுப்பாரா? ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து குரல் கொடுத்து விஜய்க்கு பழக்கம் இல்லை. அது முக்கியமானது இல்லையா? தேர்தலையும் பழக்கம் இல்லை, ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பழக்கம் இல்லை. அந்த பழக்கத்தை எப்பொழுது மாற்றப் போகிறார் என்பதுதான் கேள்வி. நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அதை பொறுத்து தான் அவர் என்ன முடிவெடுக்கிறார், எந்த திசையில் செல்கிறார், தாவேக அரசு எப்படி செயல்படுங்கிறதுலாம் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிறது போல் ப்ரோட்டெஸ்ட்டுக்காக தான் இன்னும் காங்கிரஸ் கூட அமைச்சரவை ஒதுக்கப்படாமல் இருக்குது. எனக்கு தெரிந்து காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு இல்லை, அதை நான் நினைக்கிறேன். அடுத்த காங்கிரஸுடைய எக்ஸ்டென்ஷனில் காங்கிரஸை சார்ந்தவர்களுக்கான அமைச்சரவையில் வாய்ப்பு, கோஷ்டியா தகராறு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வாய்ப்பு இல்லை. இல்லை அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அதிகமாக வருவாங்க அப்படிங்கிறதுனால காங்கிரஸுக்கு இருந்த 5 எம்எல்ஏக்களே 2 அல்லது 3 பேர் திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிறார்கள் என்று செய்தியும் வருது. இதை ஒரு எவ்வளோ ரிஸ்க் எடுப்பாராங்கிறது முக்கியம். அதுலேயும் உடைப்பு தான் ஏற்படும். அப்படிலாம் செய்வதற்கு இந்த 30 பேர் வந்துட்டாங்கன்னா அவருக்கு ரொம்ப ஆதரவு அப்படின்னு நினைக்கலாம். இந்த 8 பேர் இருந்துக்கிட்டே குடைச்சல் தான் கொடுக்குறாங்க. அப்போ அதுவும் ஒரு சங்கடம் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி முடிவெடுப்பார் வருங்காலத்தில், அதை பொறுத்து தான் நம்ம விஜயுடைய உண்மையான முகத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு தெரிஞ்சுக்கும். சரி சார், கருத்துக்களை பார்த்து நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.